80s வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024ல விஜய் சார் பெரிய ஹீரோ. இந்த காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க? மக்களால தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கு. கத்துக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இப்போ கோட்ல வந்து நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? இளையராஜா சாருக்கு உங்களுக்கு உண்டான நட்பு, பொதுவா உங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு. அவரை நம்பி அத்தனை டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பாங்க. அவர் யாரையும் என்னைக்குமே டிசப்பாயின்ட் பண்ணதுக்கு பாருங்க, விடுதலை சூரிக்கும் எக்ஸ்ட்ரானரி சாங் கொடுத்திருக்கு. ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம், அந்த ஒரு பேர் வரதுக்கு காரணம் வந்து சிங்கரா நடிக்கும் போது பாலசுப்ரமணியம் எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது சார். சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அபார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவாங்க. உங்க ரெண்டு பேரும் கூட அந்த நட்பு இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான். சில்க் ஸ்மிதாவோட ஷூட்டிங்னால ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சார். அதாவது 80sல வந்து மிகப்பெரிய ஹீரோ மோகன், 2024ல விஜய் சார் பெரிய ஹீரோ. இந்த காம்பினேஷன் எப்படி பாக்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய நடிகர் ஹீரோவாக விஜய் சார் இருக்கிறார். தளபதி விஜய் சொல்லக்கூடியவர். அவரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு ஏஜிஎஸ். அவர் ரொம்ப அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இஸ் அ வெரி 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 டீப் பர்சன், வெரி சைலண்ட் மேன். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறது கற்றுக்கணும்னு நானே ஆசைப்படுறேன். இது அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். இதுதான் அவர்கிட்ட நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிற ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அவர் அவ்வளோ டீப்பாக சைலண்ட்டாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பார் தவிர, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஸோ அது அவர்கிட்டேருந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். சார், இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் கோகிலா, மூடு பண்ணி, இது மாதிரில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், விதியில நெகட்டிவ் ஆன விஷயங்கள், எல்லா டைப் கேரக்டர்ஸும் இதுதான் பண்ணுவேன்னு இல்லாம பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கும் போது எதிர்நாயகனாகவும் 100வது நாள்ல பண்ணியிருக்கீங்க. இப்போ கோட்ல வந்து நீங்க எதிர்நாயகனாக நடிப்பதாக கூறப்படுகிறது, ஊடகங்கள் சொல்லப்படுகிறது. இந்த படத்தை செலக்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? இந்த படம் முடிஞ்சது ஏஜிஎஸ் பர்மிஷனோட, வெங்கட் பிரபு அவர்களோட பர்மிஷனோட இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக உங்களோடவே நான் பேச தயாராக இருக்கேன். இப்போ அந்த படத்தை பற்றி பேசக்கூடாது, அதனால பேச விரும்பல. ஓகே சார். இப்போ இந்த பார்ட் 1 பார்ட் 2 சீசன் இருக்கு. ஸோ மோகன் சாரோட படங்கள் பார்ட் 2 பண்ணணும்னா நீங்க எந்த படத்தை சொல்லுவீங்க? தயாரிப்பாளர் வந்து யாராவது இருக்கிறதா தான் சொல்லுங்க. நிறைய கதைகள் பேசலாம், நிறைய படங்கள் இருக்கு. சார், இளையராஜா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு, பொதுவா உங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், எஸ்பிபி சார் சொன்ன மாதிரி தான். இளையராஜா சார் பற்றி என்ன சொல்கிறது, அவர் அன்னைக்கிளியிலேருந்து இது வரைக்கும் ஹிட் ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காரு, ஹிட் சாங்ஸ் தான் கொடுத்துருக்கிறார். எல்லா வெற்றி படங்கள் பின்னாடி அவர் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஒவ்வொரு பாடல்களும் அவர் யார் நடிக்கிறாரு இல்லைங்கிறத விட அவர் கதைக்கு எப்படி வேணும்னு போட்டு தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகள். அதாவது ஒரு படத்துக்கு இப்போ பயணங்கள் முடியுது இல்லையா, நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும்? நெஞ்சத்துக்கு இல்லாத நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும்? அவர் எக்ஸ்ட்ரானரியாக பாட்டு பண்ணி கொடுப்பார். அந்த பாட்டை வந்து ஸ்க்ரீன்லேயே எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு வந்த ஆர் சுந்தரராஜன் அவர்களாகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், மணிவண்ணன், இந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் பண்ணதுனால அது ரீச் ஆயிருக்கு. அவர் எந்த ஹீரோ எந்த டைரக்டருங்கிறத இதே இல்லை அவருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், விடுதலை சூரிக்கும் எக்ஸ்ட்ரானரி சாங் கொடுத்துருக்குறாரு. அதனால அவர் எல்லா படத்துக்கும் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் கொடுப்பார். அந்த பாட்டு எக்ஸ்டென்ஷன் ஆடியோ ரிலீஸ் ஆகி ஹிட்டாக இருக்கும், படமாக ஹிட் ஆகும்போது படமும் ஓடணும். அந்த படத்தை ஓடுறதுக்கு நான் டைரக்டர் பங்கு இருக்குன்னு நான் சொல்வேன். டைரக்டர் வந்து எப்போ ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்களோ அந்த பாட்டு இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அதனால அவர் வந்து பொக்கிஷம், நமக்கு ட்ரெஷர். இப்போ வந்து எந்த ஒரு ரீரெக்கார்டிங் இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாததான் அவர். அப்போ அந்த இளையராஜா சார் கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட டிசிப்ளின் தான். அவர் இசை அவர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவருக்கே தெரியும். பட் அவர் அந்த ஆனஸ்டாக காலை 7 மணிலேருந்து 1 மணி, 2 to 9ங்கிறது எவ்ரிடே. பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும் எப்படிங்கிறத கண்டினியூஸாக இயர்லி பண்ணுறதுக்கு ஒருத்தனால முடியவே முடியாது. ஹி இஸ் ஸோ டெடிக்கேட்டட் ஐதர் இன் டிசிப்ளின் ஆர் லைஃப். 7 மணி ஆகுதுன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு வண்டி இருக்குங்கிறது தான் டெஃபினட். மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவர் வருவாருங்கிறது தெரியும். அவரை நம்பி அத்தனை டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பாங்க. அவர் யாரையும் என்றைக்குமே டிசப்பாயின்ட் பண்ணதே இல்லை. அவர் வரவே இல்லை இன்னைக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை. அவரோட அந்த டிசிப்ளின் லைஃபும் அவரோட இசையில் அவர் இன்றைக்கும் அவருக்கு அந்த பசி இருக்குது. என்ன புதுசாக பண்ணணுங்கிறது இருக்குது. அதை நாங்கள் விடுதலை பாட்டிலே பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார். ஸோ அவரை பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கெல்லாம் நமக்கு எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது ஆக்சுவலாக.
பாடலாம் புகழலாம், அவ்வளவுதான். சார், உங்க கேரியர்ல பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், முன்னை நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில், இந்த 5 படத்துல தான் நீங்க வந்து மைக் வச்சு பாடிருக்கீங்க. ஆனா ஒரு மைக் மோகன்ற ஒரு அடையாளம் ஏற்பட்ட போது, அந்த அடையாளம் வந்த போது உண்டான மகிழ்ச்சியும் தொடர்ந்து அந்த நேம் இருக்குன்றது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல, அது என்னன்னா அதுக்கு வந்த அந்த ஒரு பேர் வர்றதுக்கு காரணம் என்னோட படங்கள்ல பாடல்கள் இருந்துச்சுங்கிறது தான். நல்ல பாடல்கள் அந்தந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கிறாருங்கிறது தான். அற்புதமா அந்த பயணங்கள் முடிவதில்லைங்கிற படம் வந்து சிங்கரா நடிக்கும்போது பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சார் அவர்கள் நான் பாடினதா மோகன் பாடினதா இது என்ற அளவுக்கு கேட்டது. அதுதான் என்னோட மிகப்பெரிய அவார்டா நான் நினைக்கிறேன். அந்த கேள்வி கேட்கும்போது மக்களும் அது ஆமா அப்படின்னு இருந்துச்சு. அது பாடகனாகவும், ஒரு கேன்சர் பேஷண்ட்டாகவும், ஒரு லவர் பாயாகவும், ஒரு ட்ராஜடியா முடிக்கிற அந்த கதையில எனக்கு ஒரு இமேஜ் வந்துச்சு. பட் என்னன்னா இந்த ஒரு இமேஜ் பொதுவாக என்னோட படங்கள்ல பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது உண்மையான விஷயம். அந்த பாடல்கள் வந்து ஜனங்கள் மத்தியில் நிற்கிறதுக்கு காரணம் அந்த கதையும் கதை அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதனால மைக் மோகனுங்கிறது அவங்க தான் அகைன் மீடியா கொடுத்துருக்கிறது. அது ஓகே, அது சந்தோஷம், அவ்வளோதான். அதில் என்ன இருக்கு? ஸோ பொதுவாக சினிமாவில் உள்ளவங்களுக்கு வந்து வயசாகாதுன்னு சொல்லுவாங்க. நாம பண்ண படத்தை திருப்பி பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபீலிங்கோட பார்க்குற அனுபவத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, நான் என் கண்ணாடியை பார்த்தா எனக்கு எவ்வளோ வயசாக இருக்குன்னு எனக்கே தெரியுதுங்க. என்னன்னா கதையின் ஒரு நாயகன் தான். கதையில் எப்படி வருதோ நான் அப்போவும் நான் வந்து காலேஜ் பையனா நடிச்சிருக்கேன். அப்போது டாக்டரு, ஃபேமிலி மேனு, 2 ஒய்ஃப்க்கு புருஷனாகவும் ஒரே ஒரு ஒய்ஃப் வேணும்னு போட்டு ஒரு கொலைகாரனாகவும் ஒரு டிச் பண்ணி பண்ணும்போது கதைக்கு எப்படி வேணுமோ அந்தந்த வயசுக்கு பண்ணுறேன். அதனால தான் இப்போது ஹராங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு +2 கிட்டுக்கு அப்பாவாக நடிக்கிறேங்கிறது அந்தந்த வயசுக்கு ஏற்ற கேரக்டர்களை அப்படியே டைரக்டரோட மூவ் ஆகிட்டு கரெக்டாகும்னு நான் நம்புறேன். பட் எனக்கு வயசாயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியுது. இந்த சில்வர் ஜூப்ளி ஸ்டார்ன்ற அந்தஸ்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க? அது மீடியா கொடுத்துருக்கிற அந்தஸ்து. அதனால நான் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். மீடியா தான் எனக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கு. மீடியாவுக்கு நன்றி சொல்லணும், மக்களுக்கு நன்றி சொல்லணும். சார், சில்க் ஸ்மிதா வந்து ஒரு அப்பார்ட் ஃப்ரம் கிளாமர் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்லுவாங்க. உங்க 2 பேர் கூட அந்த நட்பு? சில்க் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறதுனால இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதே அவங்க ரொம்ப பெயின் ஆகிறது தான் வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டட், பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் அந்த பொண்ணு. அவங்க நடித்த கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஷி வாஸ் வெரி வெரி நைஸ் லேடி டு ஒர்க் வித். அதை விட பழகிறதுக்கு ரொம்ப நல்லா பழகுவாங்க. பேசுகிற டோன் ஆகட்டும் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவரும் அந்த அம்மா சில்க் ஸ்மித்தாவோட ஷூட்டிங்னாலே ஷூட்டிங் பார்க்கவே அத்தனை பேர் வருவாங்க. எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சில்க் ஸ்மித்தானா அவ்வளோ ஒரு க்ரேஸ் இருக்கும். பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி 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 ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பழகிட்டு இருந்தாங்க. செட்டுக்கு வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தில் வி லாஸ்ட் எ கிரேட் சோல். எங்களுக்கெல்லாம் அந்த சோல் மிஸ் பண்ணதில் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்னா என்ன சொல்லுவீங்க? டிசிப்ளின். அதுதான் இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சார் சொல்லும் போது சினிமாவில் வந்து பார்ட்டிகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த எல்லா பார்ட்டிக்கும் கலந்துக்கிற விஷயம் வந்து சினிமாக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அதில் எதுலையுமே வந்து மோகன் வந்து கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னார். இது ஒரு ரீசனாக இருக்குல்ல? இல்லை, அது ஒரு ரீசன். பட் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷனாக தலைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ், டெஸ்டினி. என்ன சொல்லுதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன். இன்னொன்று, பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போரு, நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் சாப்பாடு, அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோட டிஎன்ஏ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோட மனைவிக்கு நன்றி. தேங்க்யூ. எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுடான நட்பு, அவருக்குள்ள அட்வைஸ், அந்த சுவாரஸ்யமான சம்பவம்? எம்ஜிஆர் சார் பற்றி எல்லாம் என்ன சொல்கிறது? எக்ஸ்ட்ராடினரி முதலமைச்சர், எக்ஸ்ட்ராடினரி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது போக
அவரை நம்ம படம் பார்த்து ரசித்த விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்டர் சினிமா ப்ரிவ்யூ தியேட்டர்ஸ் இருக்கும். நம்ம படங்கள் பார்க்க வருவார். நான் ஷூட்டிங்கில் இருப்பேன், ப்ரொடியூசர் சொல்லுவார் இன்றைக்கி சிஎம் வந்துட்டுருக்கார் பார்க்க சொல்லிட்டுருக்கார். ஸோ நம்ம படம் பார்த்துட்டு முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம், ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கோம். அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பக்கத்தில் நின்று நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருங்க பேசுவோம் அப்படின்னு போயிடுவார். நமக்கா ஒரே ஹாப்பி. நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ்லேருந்து பார்த்த எம்ஜிஆர் சார், நம்ம பெங்களூரில் அத்தனை படங்கள் அவர் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிரேட், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வருது. அவரை பார்க்கும்போதும் வந்து அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம், பட் அவரை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜி வரும். மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்ருக்காருங்கிறதுனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துடுங்க சார், காலங்காத்தால் வீட்டுக்கு போவோம். அங்கே அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து படத்தை பற்றி பேசுவார். அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார். இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது நல்லா இருந்துச்சு, அது எப்படி இருந்தீங்க, எவ்வளோ நாள் பண்ணீங்க, அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா சாப்பாடுன்னு எல்லாம் பேசுனதுக்கப்புறம் வெளியிலலாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும் சிஎம். பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறதோ அது இதெல்லாம் இல்லை. பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன்னா பரவாயில்லைன்னு சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு. ஏன்னா வெளியே அத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க தமிழ்நாடு சிஎம். அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும். அதுவே என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ளே இருக்கும். மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார். அவரும் இதே தான் வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஒன்றும் வேலை, உங்கள் அன்பு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் சார். அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆட்களோட உட்காந்தோம் பேசணும் அப்படிங்கிறத எங்கள் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அதனால அது எக்ஸ்ட்ரானரி ஃபீல். 60+ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதுல 23 டைரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் பட நாயகன் நீங்க. ஃபர்ஸ்ட் பட டைரக்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது முக்கிய காரணம் என்ன? அவங்களுக்குள்ள இருக்கிற பசியை தேடுவேன். அவங்களுக்குள்ள இருக்கிற பசியை படமாக்குறதுக்கு அவங்களுக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட்டில் படம் வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை. நான் முதல்ல சொன்ன மாதிரி படம் தான் ஒருத்தரோட சக்ஸஸ்ஸு ஃபெயில்யூர், படம் தான் நிர்ணயிக்கும். ஸோ அந்த கூட்டணியில் நல்ல படம் கொடுத்து வெற்றி அடையணுங்கிற பசி உள்ள இயக்குநர்கள் தேடுவேன். பல தடவை சக்ஸஸ் ஆயிருக்கேன், ஒரு சில தடவை ஃபெயிலியரும் ஆயிருக்கேன். அது ஒன்று தான் காரணம். சார், நீங்கள் ஏர்லியாக ஒர்க் பண்ண நிறைய டைரக்டர்ஸ், இப்போது விஜயஸ்ரீ, வெங்கட் பிரபு, இந்த இவங்களுக்குள்ள இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? குவாலிட்டி ஆகட்டும், நாலேஜ் ஆகட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்டேட் ஆகுறது தான். ஒரு 10 years 15 yearsக்கு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸு, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் வருவாங்க. சொல்கிற விதமாகட்டும், அவங்களோட சூழ்நிலை, அவங்க படிக்கும்போது பழகும்போது நடந்த விஷயங்களை வச்சு அவங்க எப்படி விஷுவலாக கொண்டு வருவாங்கங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் விஜயஸ்ரீ ஆகட்டும், வெங்கட் பிரபு ஆகட்டும், இன்றைக்கி ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனில் எடுத்துகிட்ருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிஜிட்டல் மோடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் தமிழ் படங்களை விட மலையாள படங்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்பப்படுது. எல்லா லாங்குவேஜ்லையுமே ஓடிட்டுருக்கு. இது ஒரு நீங்கள் ஒரு நடிகரை மீறி ஒரு டைரக்டர் வேறு. ஸோ அதனால் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மலையாளம் படத்தில் நான் இவ்வளோ நேரம் சொன்னதா டைரக்டர் வந்து புது களம் கதையாக மலையாளம் இருக்கும், மலையாளம் வாசனை இருக்கும் எல்லா படமும். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம், சைனீஸ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம், பெங்காலி ஃபிலிம்னு சொல்கிறோம், சப்டைட்டிலோட நாங்களே பார்க்குறோம். டர்க்கிஸ் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், அந்த மாதிரி மலையாளமும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களோட கதை, திரைக்கதை, வசனம் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறதா, அது இயக்கிக்கிறது. அகெயின் அந்த வசனத்தை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து டைரக்டர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி கனெக்ட் வித் த ஃபிலிம். நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு சீ தோஸ் ஃபிலிம்ஸ். நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் 7 திரைக்கு வருது. இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லோரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.